வணக்கம் என் இளைய தலைமுறையே. மாறுவோம், மாற்றுவோம். தமிழ் தேசிய அரசியலின் விமர்சனங்களும் பொறுப்புகளும். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு தேர்தல் கோஷமோ அல்லது ஒரு அரசியல் கட்சியின் அடையாளமோ அல்ல. அது எமது இனத்தின் வரலாற்று அனுபவங்களில் அரசியலின் வெளிப்பாடு. மொழி உரிமை மறுப்பு, அரசியல் புறக்கணிப்பு, இன வன்முறைகள், இடம்பெயர்வுகள், ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான தேடல் ஆகியவற்றின் பின்னணியில் உருவாகிய அரசியல் சிந்தனையே தமிழ் தேசிய அரசியல். அதனால்தான் தமிழ் தேசிய அரசியல் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்று பல இலங்கை தமிழர்கள் விரும்புகின்றனர். பேசப்படாத அரசியல் மெல்ல மெல்ல மறக்கப்படும் அரசியல் பலவீனமடையும் அரசியல் தனது மக்களின் உரிமை கோரிக்கைகளை பாதுகாக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும். இந்த உண்மையை வரலாறு பலமுறை நிரூபித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை பேசி வரும் முக்கிய அரசியல் ஆளுமைகளில் சீமான் அவர்கள் ஒருவர். அவர் கூறும் கருத்துக்களோடு அனைவரும் உடன்பட வேண்டிய அவசியமில்லை. அவரது அரசியல் நடை, பேச்சு முறை, விமர்சன அணுகுமுறை ஆகியவற்றை பலரும் கேள்விக்குட்படுத்துகின்றனர். சமீப காலங்களில் அவர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் அதிகரித்துள்ளன. ஒரு ஜனநாயக சமூகத்தில் விமர்சனம் அவசியமானது. எந்த அரசியல் தலைவரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. கருத்து வேறுபாடுகளும் அரசியல் ஆய்வுகளும் சமூக முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும். எனவே சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கான உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆனால் இங்கு நாம் மறந்துவிடக்கூடாத ஒரு உண்மை இருக்கிறது. சீமான் அவர்கள் ஒரு தனிநபர் மட்டும் அல்ல. அவரை ஒரு அரசியல் தலைவராகவும், ஒரு அண்ணனாகவும், ஒரு உணர்வின் குரலாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உள்ளனர். குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசும் ஒருவராக அவரை பார்க்கும் பல தொப்புள் கொடி உறவுகள் தமிழ்நாட்டிலும் உலகத் தமிழர் பரப்பிலும் இருக்கின்றனர். எனவே அவரை நோக்கி முன்வைக்கப்படும் ஒவ்வொரு விமர்சனமும் வெறும் ஒரு அரசியல்வாதியை மட்டுமே சென்றடைவதில்லை. சில நேரங்களில் அவரை நம்பிக்கை சின்னமாக கருதும் மக்களின் மனதையும் சென்றடைகிறது. இதன் பொருள் விமர்சிக்க கூடாது என்பதல்ல. மாறாக விமர்சனங்கள் பொறுப்புடன், நாகரிகத்துடன் இருக்க வேண்டும் என்பதே. கருத்தை விமர்சிப்பதற்கும் ஒருவரின் மனித மரியாதையை இழிவுபடுத்துவதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் உள்ளது. அரசியலை விமர்சிப்பதற்கும் அதனை நம்பும் மக்களை அவமதிப்பதற்கும் இடையில் அதே வித்தியாசம் உள்ளது. ஒரு தலைவரை விமர்சிக்கும் போது அவரை பின்தொடரும் மக்களின் உணர்வுகளும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் அரசியல் என்பது வெறும் கருத்துக்களின் உலகம் மட்டுமல்ல. அது மனிதர்களின் நம்பிக்கைகள், காயங்கள், கனவுகள் மற்றும் அடையாளங்களோடும் தொடர்புடையது. இலங்கை தமிழர் வரலாறு மிகவும் வேதனையானது. பல தலைமுறைகள் இழப்புகளையும் துயரங்களையும் அனுபவித்துள்ளன. அந்த வரலாற்றின் பின்னணியில் தமிழ் தேசிய அரசியலை பேசுபவர்கள் மீது சிலர் இயல்பாகவே உணர்வுபூர்வமான பற்றுதலை கொண்டிருப்பார்கள். அதனை புரிந்து கொள்ளாமல் நடைபெறும் கடுமையான தனிநபர் தாக்குதல்கள் தேவையற்ற பிளவுகளை உருவாக்கும் அபாயம் உண்டு. அதேவேளை தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பவர்கள் மீது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்தும் மொழி, அவர்கள் வெளிப்படுத்தும் பண்பு, அவர்கள் கடைப்பிடிக்கும் அரசியல் ஒழுக்கம் ஆகியவை உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் பேசுவது ஒரு தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்தை பற்றி அல்ல, ஒரு இனத்தின் வரலாறு மற்றும் உரிமைகளை பற்றியது. எனவே இன்று தேவையானது கண்மூடித்தனமான ஆதரவும் அல்ல, கண்மூடித்தனமான எதிர்ப்பும் அல்ல. தமிழ் தேசிய அரசியலின் அவசியத்தை உணர்ந்து விமர்சனத்தின் அவசியத்தையும் உணர்ந்த ஆதரவும் தான் தேவை. இறுதியில் தமிழ் தேசிய அரசியல் எந்த ஒரு தனிநபரையும் தாண்டி நிற்கும் ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை உயிர்ப்புடன் தொடர வேண்டும். அதே நேரத்தில் அதனை பேசுபவர்களும், அதனை விமர்சிப்பவர்களும், அதனை ஆதரிப்பவர்களும் ஒருவரின் மனித மரியாதையையும்
மற்றவனின் உணர்வுகளையும் மதிக்கும் அரசியல் பண்பாட்டை உருவாக்க வேண்டும். அதுவே தமிழ் தேசிய அரசியலில் வலிமையையும் தமிழர் ஒற்றுமையின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் பாதையாக அமையும். நன்றி, வணக்கம்.